ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை திடீர் ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணியில் இல்லாத மருத்துவர் பற்றி விசாரித்து அறிந்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக மருத்துவரை நியமிக்க அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து காலதாமதமாக வந்த மருத்துவரை எச்சரித்துவிட்டு சென்றார். குமரி மாவட்டம் குன்னத்தூரில் பாசிகள் நிறைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் கிடந்த ஊற்று வாய்க்கால் குளத்தை விஜயின் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த சம்பவம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்த குளத்தை சுற்றிலும் பக்கவாட்டு சுவர் அமைத்து நல்ல முறையில் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி ஊழியர் ஹரி என்பவரை 4 இளைஞர்கள் வழிமறித்து செல்போனை பறித்துக் கொண்டு வெட்டியதில் படுகாயமடைந்தார். தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட மானாமதுரை காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் மற்றும் ஒரு சிறார் உட்பட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வனவிலங்குகள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் நுழைவாயில் அருகே அமர்ந்து திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வட்டாட்சியர் வாசுதேவன் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் விவசாயிகளுடன் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். யானைகளை வனத்துக்கு வெளியே வராமல் தடுக்க தவறிய வனத்துறையை கண்டிக்கின்றோம். மாவட்ட ஆட்சியரையும் விவசாயிகளையும் மக்களையும் காப்பாற்றுவீர்களா இல்லையா என்று கேட்கின்றோம். சிறுத்தை பிரச்சனைக்கு தீர்வு காண தவறிய வனத்துறையை கண்டிக்கின்றோம். மதுரை அருகே தின்னாநேரி கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மதுரை காமராசர் பல்கலைக்கழக தமிழியல் புல முதுகலை மாணவர் தின்னாநேரி பகுதியில் கள ஆய்வு செய்தபோது இந்த பெருமாள் கோவில் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தின்னாநேரி கிராமத்தில் நாயக்கர் காலத்து வைணவ சிலைகளான விஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி, நவநீத கிருஷ்ணன், தேவி என்ற பெண் சிலை என 5 வகையான சிலைகள் இருக்கின்றன. இவை கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்காவுக்கு சொந்தமான தோட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் நிர்வாகிகளிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்த புகைப்படம் மற்றும் வீடியோக்களையும் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சம்பவத்தில் ஈடுபட்ட குத்தகைதாரரான முகமது கவுஸ் மற்றும் கலிஃபா சாஹிபு ஆகியோர் மீது நாகூர் காவல் நிலையத்தில் புகைப்பட ஆதாரத்துடன் தர்கா மேலாளர் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நாகூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை போரூரில் SRMC காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் சர்வசாதாரணமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டமாக மதுப்பிரியர்கள் முண்டியடித்து வாங்கிச் சென்று மதுக்கடையில் அமர்ந்து மது அருந்தும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் பயனில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் இதுகுறித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே தாமரைக்குட்டி விலை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் கண்ணன் 9.5 டன் எடையுள்ள லாரியை கயிற்றால் கட்டி இழுத்து உலக சாதனை புரிந்தார். பின்பு 270 கிலோ எடையுள்ள 2 இருசக்கர வாகனங்களை தனது தோளில் சுமந்தபடி 30 மீட்டர் தூரத்திற்கு நடந்து சாதனை புரிந்தார். அந்த சாதனையை 42 மீட்டர் தூரம் நடந்து அவரே முறியடித்தார். தற்போது 2 இருசக்கர வாகனங்களை தோளில் சுமந்தபடி 42 வினாடிகளில் 35 மீட்டர் தூரம் நடந்து சென்று சாதனை புரிந்துள்ளார். இவரது சாதனையை சோழன் சாதனை புத்தகம் அங்கீகரித்துள்ளது. இவர் இருசக்கர வாகனங்களை தூக்கிச் செல்லும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே
சேசு ராஜபுரம் கிராமத்தில் மின்சார மீட்டர் வழங்க விவசாயியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். விவசாயி மோயிஸ் தனது விவசாய நிலத்திற்கு தோட்டக்கலை மின் இணைப்பு பெற தாம்சனப்பள்ளி பகுதியில் உள்ள துணை மின் அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார். மேலும் 21,000 கட்டணம் செலுத்திய விவசாயிக்கு 16,500 ரூபாய்க்கு மட்டுமே பில் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மின் இணைப்பு வழங்கப்படாத நிலையில் மின்வாரிய ஊழியரான போர்மேன் அலி அவரிடம் மின்சாரம் மீட்டர் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து அலி லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரிகளில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன தரமற்ற பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த கடைகளுக்கு 5,000 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்டுப்போன தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யும் பேக்கரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சீல் வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சார் அமௌண்ட் பாருங்க சார். பண்ணி பாருங்க சார். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க பொருட்காக சாப்பிடாதீங்க. இல்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சார். எவ்வளோ காசுக்கு விற்கிறீங்க? கரூரில் நடைபெற்ற துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமிற்கு குப்பை சேகரிக்கும் ஆட்டோக்களில் துப்புரவு பணியாளர்களை அழைத்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம் தொடங்க விழா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிலையில் குப்பைகளை சேகரித்து பிளாஸ்டிக், இரும்பு பைகளை வைத்திருக்கும் ஆட்டோக்களிலேயே அளவுக்கு அதிகமான தூய்மை பணியாளர்களை ஏற்றிக் கொண்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லிங்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1,500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு இருந்த மக்காச்சோள பயிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பாதிக்கப்பட்ட பயிர்களை விவசாயிகளுடன் கையில் வேல் கம்புகளை எடுத்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை கோவில்பட்டி தாசில்தார் சரவண பெருமாள் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக 4 பைக்குகள் மற்றும் 6 கார்களின் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகர்கோவில் அருகே உள்ள டிவிடி காலனி பகுதியில் நடந்த இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்த நிலையில் இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்த பேச்சியம்மன் தான் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. போதையில் தாம் வாகனங்களை அடித்து நொறுக்கியதை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து பேச்சியப்பனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் சேனா அஜித் ராமாபுரத்தில் உள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். நண்பர்களுடன் குளித்தபோது நீச்சல் போட்டி வைத்ததாக தெரிகிறது. இதற்காக குளத்தின் மறுகரையை நீந்தி சென்று தொட்டுவிட்டு வேகமாக திரும்பிய சேனா மூச்சு திணறல் ஏற்பட்டு நீரில் மூழ்கியுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் மூழ்கிய சேனாவை மீட்டனர். போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து பரம்பிக்குளம் சென்ற கேரளா மாநில அரசு பேருந்து டாப் ஸ்லிப் அருகே சென்றபோது காட்டு மாடுகளின் கூட்டம் நின்று இருந்ததை கண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார். சிறிது நேரம் கழித்து காட்டு மாடுகள் சாலையை விட்டு நகர்ந்து சென்றன. அப்போது திடீரென ஆக்ரோஷம் அடைந்த காட்டு மாடு ஒன்று பேருந்தை முட்டி தாக்கியது. அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டனர். இதையடுத்து காட்டு மாடுகள் அங்கிருந்து நகர்ந்து சென்றுள்ளன. அதிகாரிகள் மீது அரசு பளுவை சுமத்தி வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக 7வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாரி, தற்போது வரை தமிழக அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதாக தெரியவில்லை என கூறினார்.
சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் 7 பேரை போலீசார் வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மாணவியின் உறவினர் ஒருவர் முயற்சியால் தற்போது மீண்டும் வழக்கு பதிவு செய்து போலீசார் 2 பேரை மட்டுமே பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமை குறித்த புகாருக்கு வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். பெஞ்சல் புயலால் விழுப்புரம், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிய நிலையில் விசிக நிதி உதவி அறிவித்துள்ளது. இப்பேரிடரிலிருந்து மக்களை மீட்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் விசிக சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கென 10 லட்சம் ரூபாய் வழங்கிட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத சம்பளத்தையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா 2 மாத சம்பளத்தையும் முதல்வரிடம் வழங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.